ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். இன்று மார்ச் 5ஆம் தேதி கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் மதியம் 12:30 மணி தொடங்கி நாளை மார்ச் 6ஆம் தேதிக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்கள் 10,000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் எஸ்எஸ்டி டோக்கன்கள் மதியம் 1:55 மணி வரை கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் மதியம் 3:40 மணி வரைக்கும் கிடைத்தது. வரக்கூடிய மார்ச் 19ஆம் தேதி யுகாதி பண்டிகையை முன்னிட்டு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில்ல செவ்வாய்க்கிழமை மார்ச் 17ஆம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்குது. திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய வழக்கப்படி ஒவ்வொரு ஆண்டும் 4 முறை கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில்ல நடக்கும். யுகாதி பண்டிகை, ஆனிவார ஆஸ்தானம், பிரம்மோற்சவம் மற்றும் வைகுண்ட ஏகாதசி இந்த 4 விழாக்களுக்கு முன்னாடி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில்ல நடக்கும். மார்ச் 17ஆம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கக்கூடிய காரணத்தினால மார்ச் 17ஆம் தேதி விஐபி பிரேக் தரிசனத்திற்காக மார்ச் 16ஆம் தேதி கொண்டு வரப்படக்கூடிய எந்தவித ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் டிடிடி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே போல மார்ச் 19ஆம் தேதி யுகாதி பண்டிகை அன்று விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்தவித ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் மார்ச் 18ஆம் தேதி டிடிடி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க என்பதை தெரிவிச்சிருக்காங்க. மார்ச் 17ஆம் தேதி மற்றும் மார்ச் 19ஆம் தேதி இந்த 2 நாட்களுக்கும் புரோட்டோகால் விஐபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய விஐபிஸே நேரடியாக வரும் பட்சத்தில் மட்டும் அவர்களை தரிசனத்திற்காக டிடிடி அனுமதிப்பாங்க. நேற்று மார்ச் 4ஆம் தேதி திருப்பதி தரிசன தகவல்கள் பற்றி பார்க்கலாம். திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 63,772. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 24,013. உண்டியல் காணிக்கை 1.47 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசன பக்தர்கள் 10 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல காத்திருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 6 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.